படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டோருக்கும் ஸ்தல போதகர் மற்றும் கேட்டகிஸ்ட் கிறிஸ்டி மற்றும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துது. இன்னைக்கு நற்செய்தி பண்டிகை, நற்செய்தி திருவிழா. நம்முடைய பேராயத்தில் 165 மிஷனரிகள் பணி செய்து கொண்டிருக்காங்க. நீண்ட ஒரு பேராயம். தென்னிந்திய திருச்சபை தென்னிந்திய திருச்சபை வட இந்திய திருச்சபை யூனிட்டியாக உருவாக்கப்பட்டது. நாம் இந்த திருச்சபை எப்படி யூனிட்டியாக உருவாக்கப்பட்டதுன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நான் என் தாய் மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு போகிறேன்னார். அப்போ விஎஸ் அசரியாங்கிற ஒரு ரெவரண்ட் பிஷப் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தது கிறிஸ்தவம், நறுமுண்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தது கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒன்றிணைந்தது. நீங்கள் ஏன் புத்த மதத்துக்கு போகிறீங்க? அம்பேத்கர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் புத்த மதத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ டாக்டர் பாபி சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறியது, எந்த கிறிஸ்தவத்துக்கு வராது? ஆர்சி கிறிஸ்டின் இருக்கு, புராட்டஸ்டன்ட் இருக்கு, பெண்டிகாஸ்ட் இருக்கு, லூத்தரன் இருக்கு, ஆங்கிலிக்கன் இருக்கு, பிரெஸ்பிட்டேரியன் இருக்கு, இப்படி பல திருச்சபைகள் இருக்கு. லூத்தரன் என்பது ஜெர்மனியிலிருந்து வந்தது, ஆங்கிலிக்கன் திருச்சபை என்பது இங்கிலாந்துலேருந்து வந்தது, அசம்பிளி ஆஃப் காட் என்பது அமெரிக்காவிலேருந்து வந்தது. இப்படி பல திருச்சபைகள் இருக்குது. நான் எந்த திருச்சபைக்கு போகிறது? எந்த திருச்சபை? உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லையே. ஒவ்வொரு ஒவ்வொரு மதம் எப்படி பல வரியாக பிரிந்திருக்கு, அதே மாதிரி உங்களுடைய திருச்சபைகள், உங்களுடைய கிறிஸ்தவம் என்பது ஜாதி வரியாக பிரிந்திருக்கிறது என்று சொன்னார். அதனால அந்த கிறிஸ்தவத்தை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதற்காக விஎஸ் அசரியா அவர்கள் முயற்சி எடுத்தார். அவருடைய பெரும் முயற்சியின் காரணமாக தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா என்று உருவாக்கப்பட்டது. அவர் ஒய்எம்சியுடைய முதல் ஜெனரல் செக்ரட்டரி. அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாங்கலை. அவர் இந்தியாவில் உள்ள இந்திய மண்ணை சேர்ந்த ஒருவர் ஒய்எம்சியுடைய யங்மேன், அதாவது ஒய்எம்சியுடைய முதல் ஜெனரல் செக்ரட்டரியாக மாறுறார். அவர் தான் முதல் கேட்டகிஸ்ட். அவர் தான் முதலாவது மிஷனரியாக இந்தியாவின் மண்ணை சேர்ந்த ஒரு மனிதன். இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிஷனரியாக போகிறார். அவர் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போறாரு. அப்பதான் இந்த நிகழ்வு நடைபெறுது. அப்பதான் இந்த சர்ச்சை ஒன்றாக இணைக்கணும் என்று போராடுகிறார். அப்படி நிறைய ஆங்கிலிக்கன் திருச்சபை, நிறைய திருச்சபைகள் பிரிந்து கிடக்கு. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு மிஷனரி வருவாங்க. அவங்க இப்போ பேர் அங்கங்கே வச்சுக்கிற மாதிரி அங்கங்கே இப்போ ஒரு பெண்டிகா சர்ச் பேர் வச்சுக்கிறாங்கல்ல. பெத்தேல் திருச்சபை, ஏதேன் தோட்டம், ஆவிக்குரிய திருச்சபை, பரிசுத்தாவின் வல்லமை திருச்சபை, இப்படி நிறைய பெண்டிகா திருச்சபை இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மிஷன் தொடர்ந்து பிரிஞ்சு கிடக்கு. மேல்நாட்டிலேருந்து அந்த மிஷனை ஒன்றாக இணைக்கிறார். அந்த இணைப்பில் தான் சர்ச்சைகள் ஒன்றாக இணைந்த சிஎஸ்ஐ, சிஎன்ஐ உருவாகுது. அப்படி உருவாக்கப்பட்ட சிஎஸ்ஐயில் தென்னை பேராயம் மிகவும் பழமை வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது. இருக்கிறதுலே 24 பேராயங்கள் என்று சொல்லப்படுகிறது. வருகிற நாட்கள் 25ஆம் மாறப்போகுது. சேலம், ஈரோடு ஆகிய 2 மாவட்டங்களும் இணைந்து ஒரு பேராயமாக உருவெடுக்கப் போகிறது. அப்போ 25 பேராயங்கள். இந்த 24 பேராயங்களில் மிகவும் பழமை வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது, பெரியது சென்னை பேராயம். ஏன்னா 7 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், இந்த பக்கம் அரக்கோணம், 7 மாவட்டங்கள் சேர்ந்தது. 3 மாநிலங்கள் சேர்ந்தது சென்னை பேராயம். தமிழகம், ஆந்திரா, பாண்டிச்சேரி, 3 மாநிலங்கள் நுழைந்தது சென்னை பேராயம். இந்த பக்கம் போனீங்கன்னா 450 கிலோமீட்டர் சிதம்பரத்துக்கு இங்கேருந்து 6 ஹவர்ஸ், 6 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்முடைய ஃபீல்டு இருக்கிறது 1.5 மணி நேரம், 7.5 மணி நேரம் ட்ராவல். தென்பகுதிக்கு போனீங்கன்னா, வடபகுதிக்கு போனீங்கன்னா நெல்லூர், பெட்ருகுண்டா, அதுவும் 450 கிலோமீட்டர். ஆனால் ஒரு 4.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஹைவே நெல்லூர், அப்புறம் பிட்ரோகுண்டாங்கிறது நெல்லூரை தாண்டி ஒரு 60 கிலோமீட்டர் அளவில் லெஃப்டில் போனால் ஒரு பெரிய மிஷன் ஃபீல்டு பிட்ரோகுண்டா.
மேற்கு போனீங்கன்னா தேவனுடைய பள்ளி 150 கிலோமீட்டர். ஜெய்சீலன் ஞானம் வரைக்கும் முன்ன நம்மகிட்ட இங்கே வரும்னா அந்த ஊரில் தான் இருந்தார். 150 150 கிலோமீட்டர், அதுக்கும் 5 மணி நேரம் ட்ராவல். இது 450 கிலோமீட்டர் 7.5 மணி நேரம், இது 450 கிலோமீட்டர் 4 மணி நேரம், இது 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டருக்குள்ள அதுவும் 5 மணி நேரம் ட்ராவல். இது பெரிய ஒரு ட்ராவல் அமைந்த பேராயம் சென்னை பேராயம். இந்த சென்னை பேராயத்தில் நம்முடைய மிஷன், நம்முடைய ஆயர்கள் கிட்டத்தட்ட ஒரு 275 ஐயர்கள் இருக்காங்க. 300 பாஸ்டேட் இருக்கும் சென்னை பேராயத்தில். இதில் மிஷனரிகள் கிட்டத்தட்ட 160 பேர், 160 மிஷனரிகள், 60 பைபிள் அம்மா மற்றும் டே கேர் சென்டர், இப்படி நிறையா பிரிவினைகள் இருக்கு ஊழியத்தில். இந்த 60 மிஷனரிகள் இணைந்து பணி செய்வதுதான் இந்த மிஷன் ஊழியம். இந்த மிஷன் என்ன செய்திருக்கு, இந்தியாவிற்கு இந்த மிஷன் என்ன செய்திருக்கு, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மிஷன் மூலம் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, இந்தியாவுக்கு நாம் செய்ய கடமை மிஷன் என்ன செய்திருக்கு. ஒருவேளை ஒரு மனிதர் 3 பேர் ஒரு ஊரில் இருந்தாங்க. நிறையா எல்லாத்துக்கும் ஏழைங்களுக்கு கொடுக்குறவங்க, யார் போய் கேட்டாலும் இல்லைன்னு கொடுக்குறவங்க, வாரி வாரி கொடுக்குறவங்க. அந்த 3 பேரும், அந்த 3 பேர்கிட்ட போய் ஒருத்தர் போனார். ஒரு வசதியான ஒரு மனிதர், ஒரு ஏழை வேஷம், ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு அவர்கிட்ட போனார். அவர்கிட்ட போய், ஐயா உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், ஏதாவது எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டார். அப்போ முதல்ல என் ஊரில் இப்படி ஒரு வேலை இருக்கே, எனக்கு தெரியவே தெரியாது. போன ஒரு ராஜா, ஆனால் பிச்சைக்கார வேஷம் விட்டு போகிறார். நீ இப்படி ஒரு ஏழை இருக்கே, எனக்கு தெரியவே தெரியாதப்பா. அப்பா இப்படி ஏழை என் ஊரில் இருக்கிறேன், சொத்துல உனக்கு பாதியை தந்துடுறேன்னு பாதியை கொடுக்குறார். சொத்துல பாதியை கொடுக்குறாரு. ஓ, 2 மனுஷர் கொடுக்குறான்னு. அப்போ 3 பேர், முதல் ஆள் சொத்துல பாதியை கொடுக்குறாரு. அடுத்தவர்கிட்ட போனாங்க. அடுத்தவர் பார்த்தாரு, என் சொத்துக்களை எல்லாம் உனக்கு தந்துடுறேங்க, தன்னையே நான் உனக்கு கொடுத்துறேன். அடுத்தவர் போனார், கொஞ்ச நேரம் இரு இந்த வரேன்ட்டு போனார். கொஞ்ச நேரம் இருந்து அங்கே வரேன்ட்டு போய் மார்க்கெட்டுக்கு போனார். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வரல. இன்னொருத்தர் திரும்பி வந்தார். இன்னொருத்தர் திரும்பி வந்தவர் என்ன சொன்னார், வரதுக்கு முன்னே நீங்கள் ஒருத்தர் ஏதோ பணம் கேட்டிங்களா, அவர் இருங்க வரேன்ட்டு போனாரா. அவர் இப்போ என் அடிமையாக எனக்கு விட்டு ஒரு பணத்தை வாங்கி அந்த நான் அவர் இப்போ அடிமையாகிட்டார், அவர் வர முடியாது. அவர் ஒரு பணத்தை கொடுத்துட்டார், இல்லைங்க அந்த பணம்னாரா. முதல் மனிதர் தண்ணில் பாதி கொடுத்தார், அடுத்த மனிதர் தன்னையே கொடுத்தார், முழுமையாக கொடுத்துட்டார், கொடுத்த சொத்துக்கெல்லாம். அடுத்தவர் தன்னையே விட்டு கொடுத்து விட்டார். இயேசுங்கிற ஒரு நபர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் தன்னையே ஜீவ பலியாக கொடுப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னையே அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அநேகரை மீட்கும் பொருளாக எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தன்னையே இல்லை அநேகரை மீட்கும் பொருளாக, ஊழியம் கொள்ளும் முடிவில் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே அநேகரை மீட்கும் பொருளாய் இந்த உலகத்திற்கு வந்தார். எப்படி மீட்டுக் கொண்டார்? சட்டம் சொல்லுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கனா ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை, ஜெபாட்டிக் டே. நமக்கு வாரத்தில் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், தூயானுடைய மகிமை தெரிந்த திருநாள், திருச்சபை நிறுவப்பட்ட திருநாள். ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, மனமுயற்சியின் திருநாள். அதனால அன்னைக்கு 50ஆவது நாள் விடுதலையின் திருநாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா இது மகிழ்ச்சியின் பண்டிகை. பரிசுத்தன் வல்லமை கிடைச்சது. பரிசுத்தன் வல்லமை எல்லாரும் ஒன்னா கூடி ஜெபித்தாங்க. திருச்சபை நிறுவப்பட்ட திருநாள். அதனால கிறிஸ்துவ மக்களாக நீங்கள் நானும் வாரத்தின் முதல் நாளை மனமுயற்சியின் திருநாளாய் கடைசி நாளை விட்டுட்டோம். யூத மக்கள்னும் வாரத்தின் கடைசி நாளை ஓய்வு நாளாக கொண்டாட அன்னைக்கு வேலை செய்ய மாட்டோம். ஆனால் இயேசு அன்னைக்கு வேலை செய்கிறார். சர்ச்சில் இவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியை, ஒரு முடவனை ஓய்வு நாளில் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார். அங்கே இருக்க வேத போதகர்கள் சொல்றாங்க, வேலை செய்யக்கூடாதுப்பா. இல்லைப்பா, எதுக்கு ஓய்வு நாள்? ஓய்வு நாள் எதுக்கு உருவாக்கப்பட்டது? ஏழைக்குத்தானே உருவாக்கப்பட்டது. அதனால ஏழைக்கு உருவாக்கப்பட்டதால அந்த ஓய்வு நாளில் வேலை செய்ய தப்பு இல்லைன்னு சொன்னார். அதனால அவரை சிலுவையில் அறையினார். அவரை சிலுவையில் அறையப்பட்டது நோக்கம் என்னன்னா, சட்டத்தை மீறுகிற எதுக்குன்னா ஏழைக்கு இறங்குவதற்காக, ஏழைக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, ஏழைக்கு கஷ்டப்பட்ட, அதாவது பிடியில் இருந்த மக்களுக்கு, கஷ்டங்கள் இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுதான் அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து ஒப்பு கொடுத்தார்.
ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஜான் தாமஸ், ரெவரண்ட் ஜான் தாமஸ், மெய்ஞானபுரம். யாராவது போயிருக்கீங்களா? மெய்ஞானபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய சர்ச். வெளியே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு சர்ச்சு உள்ள. இப்போ இதே மாதிரி டைல்ஸ்லாம் கிடையாது, முன்ன போட்ட கல் தான். சர்ச்சை சுற்றி 4 தெரு, 4 தெருவும் சிமெண்ட் ரோடோ தார் ரோடோ கிடையாது. இப்போ நம்ம சர்ச்சை வரையும் சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்கோம், உள்ள வரையும் சிமெண்ட் ரோடு. சர்ச்சை சுற்றி தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ கிடையாது. எதுக்குன்னா அந்த மிஷினரி அதில் நடந்தாராம், அந்த மண்ணில் அந்த மிஷினரி எனக்கு நடந்தாராம். ஒருவேளை கிறிஸ்து இந்த திருச்சபையை உருவாக்குறது ரொம்ப பாடுபட்டார், எனக்கு தெரியும். கிறிஸ்தியை பெருமைப்படுத்துறதா சொல்லலை. பெரிய போராட்டங்கள், பெரிய கஷ்டங்கள். ஜெய்சிங்க நாயர் கூட சேர்ந்து கருணாகர நாயர்கிட்ட போய் உட்கார்ந்து காசு வாங்கியாந்து எப்படியோ கட்டினார், உருவாக்குனார். இதே மாதிரி அந்த ரெவரண்ட் ஜான் பாஸ்கர் அவர்கள் அந்த திருச்சபையை உருவாக்குறார். என்னன்னா அங்கே அவர் ஸ்கூல் கொண்டு வராரு. இது காம்பவுண்டும் ஒன்லி இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்கு. நம்ம இதில் உள்ள சர்ச்சு தான் வச்சுருக்கோம். ஆனால் அன்னைக்கு வந்து மிஷினரிகள் அப்படி பண்ணலை. இதுக்கு பேர் ஃபீல்டு என்று பெயர். ஃபீல்டுன்னா தோட்டம். தோட்டம்னா என்ன? ஸோ சர்ச் இருக்கும், ஐயனுடைய வீடு இருக்கும், கேட்டகிஸ்டுடைய வீடு இருக்கும், ஏழை பிள்ளைகள் பெண்கள் ஆண்கள் தங்குவதற்கு விடுதி இருக்கும், ஒரு மருத்துவர் விடுதி இருக்கும், ஒரு டேக்கு டியூஷன் சென்டர் இருக்கும். முதலாவது ஒருத்தனை கூப்பிட்டு கல்வி சொல்லிக் கொடுக்கறது, நாகரிகம் ட்ரெஸ் போட சொல்லிக் கொடுக்கறது. அந்த காலம் 100 வருஷத்துக்கு மேலே நம்ம ட்ரெஸ் இல்லை, நம்ம வந்து ஆடை இல்லாமல் தான் இருக்கணும் 100 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு எடுத்துக்காட்டு மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ரயில்வே ஸ்டேஷனில் ஈஸ்ட் கேட்டில் வந்தீங்கன்னா காந்தியோட ஒரு படம் வச்சுருக்கோம். காந்தி அங்கே தான் கோட்டு சுட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த 4 முளை வேட்டையை கட்டுறார். ஏன்னா அவர் சோழவந்தானில் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வர்றப்போ சோழவந்தானில் இருக்கிறவங்களாம் கோமணம் தான் கட்டியிருக்கான். ஒருத்த கூட முழு பேண்ட் ஷர்ட் கிடையாது. என் மக்கள் எல்லாம் கோமணம் தான் கட்டியிருக்கான், 4 இன்ச்சு துணி தான். இவ்வளோதான் என் மக்களுக்கு இருக்குது. நான் உள்ளாடை ஒன்று, அதுக்கு மேலே ஒரு சட்டை, அதுக்கு மேலே ஒரு ஆஃப் போட்டு, அதுக்கு மேலே ஒரு முழு போட்டு, இது எனக்கு வேண்டாம், என் மக்களின் மூலம் மாறுவேன் என்று சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 100 வருஷம் வரல. அவர் இறந்தது 1947 அப்புறம் தானே இறக்குறாரு. அதனால 100 வருஷம் வரல. அப்படி இருந்தால் நமக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தது மிஷனரிகள். அந்த மிஷனரிகள் நடந்த பூமி தான் அவர் கால்பட்ட பூமினா அந்த மண் தரையை இன்னும் மாற்றலை. நீங்கள் மெய்ஞானபுரம் போனீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் போனால் மெய்ஞானபுரம் சர்ச்சை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை யாராவது ஒருத்தர் இருப்பீங்க, ஊரில் பெரிய பண்டிகை வாரத்தில் 1 வாரம் நடக்கும். 1 வாரம் 3 வேளையும் சூப்பர் சாப்பாடு கொடுப்பாங்க. அசன பண்டிகை 12 லட்ச ரூபாய்க்கு வான வேடிக்கை போடுறாங்க. பட்டாசு எத்தனை லட்ச ரூபாய்க்கு போடுறாங்க? 12 லட்சம். ஒரே நாள், ஒரு இரவும் ஒரு காலையிலும் 12 லட்சத்துக்கு பட்டாசு போடுறாங்க. அவன் நடந்த அந்த மண்தரையை மாத்தல, அந்த கோயிலை கழுவி தண்ணியை குடிக்கான். அந்த ஊர்ல கோயிலை கழுவுறான், அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறான். அந்த கோயிலை சுற்றி ஒரு நாளைக்கு 3 வேளை வர்றான். 100கணக்கான மக்கள் மெய்ஞானபுரத்தில். எதுக்குடான்னு கேட்டா, ஐயா இந்த மிஷனரி வந்தாரு, ஜான் தாமஸ் வந்தாரு, வருமுன்னா 4 இன்ச்சு துணி கட்டியிருந்தோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். இவர் வந்ததால நாங்களும் ஒரே ஜாதி தான், இந்த அம்மாவும் நானும் ஒரே ஜாதி தான். நான் கலராக இருக்கேன், அந்த அம்மா கருப்பாக இருக்குது. நான் கலர் இல்லை, இப்போ என்னை விட கலர், அந்த அம்மா கொஞ்சம் கருப்பு இருந்தாலும் அந்த எனக்கு ரொம்ப கலராக இருந்தேன், அந்த அம்மா கருப்பாக இருக்கு. அதுக்கு ஒரே ஜாதி தான். இதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே. ஒரே ஜாதி என்னது? அந்த ஜாதியிலே பிரிவு மேலே கீழே. அதனால அந்த உயர்ந்த ஜாதி வழியா அந்த அம்மா, நாங்கள் உயர்ந்த ஜாதி, எங்க வீட்டு வழியா அவங்க போகக்கூடாது, எங்க தொழில அவங்க போகக்கூடாது, எங்க ஜாதியில உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், இப்படிலாம் கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. ஊருக்கு கிளக்கூடி அந்த சுடுகாட்டு வழி தான் நாங்கள் போனோம். இன்னைக்கும் ரானிஷ் அல்ல ராக்லன் துறை சிவகாசியிலேருந்து 7000 மண்ணை, 7000 மண்ணிலேருந்து பனையடிப்பட்டியில் ராக்லின் கட்டின வீடு இருக்கு, மண்ணு வீடு. 150 வருஷம் எங்கன்னா கல்லறைக்குள்ள கட்டியிருக்கிறார். அவர் வெள்ளைக்காரன், பன்னிக்கறி சாப்பிட்றவரு, மாட்டுக்கறி சாப்பிட்றவரு. அதனால அவர் யாரையும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஊருக்கு வெளியே வெட்டி விட்டான். அவர் கல்லறையில் தான் போய் வீடு கட்ட சொன்னாங்க. இப்படிதான் நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம்.
ஆனால் இந்த மிஷன் வரப்போய் எங்களுடைய அடிமைத்தனை எப்படி மாறிட்டு எங்களுடைய வாழ்வு ஒளிமயமான வாழ்வாய் மாறி விட்டுச்சு. அப்ப இந்த மிஷனரியை நாங்க ஏன் தொழுது கொள்ளக்கூடாது? அவன் வரப்போய் ஒரு ஊருக்குள்ள இன்னொரு பொண்ணு பார்க்க போறாங்க, இன்னொரு ஊருக்கு. அந்த ஊர் வழியா போனோம். அந்த ஊர் வழியா போனா போக விட மாட்டான். 5 கிலோமீட்டர் சுற்றி தான் நடந்து போனோம், காட்டுக்கு வழியா. ஊருக்குள்ள விட மாட்டான். அப்போ ஜான் தாமஸ் வந்து என்ன சொன்னாரு, டே போ, உன்னை அடிக்க வருவான், நீ திரும்பி அடி. முள்ளாலதான் இருக்கணும். உன்னை அடிக்க வருவான், நீ என்ன பண்ணும்? திரும்பி அடிக்கணும். அவன் போலீஸ் இதுக்கு முன்னாடி நீ காவல் எடுத்து நீ அடிச்சான் துன்புறுத்தான் நீ சொல்லி நான் பார்த்துக்கிறேன். இதுதான் விடுதலையின் தாக்கம், இதுதான் மிஷன் தாக்கம். மிஷன்கள் இப்படிதான் வேலை செஞ்சாங்க. இதுதான் உண்மையின் தத்துவம். உண்மை என்னன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது. அங்கி போட்டா பெரிய ஆளு, அங்கி போடாட்டா சின்ன ஆளு, அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்று. இதுதான் உண்மை. பாவியான ஒரு மனிதன் உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கு. இதுதான் இன்னைக்கு சமத்துவம் கொடுக்கப்பட தத்துவம். அந்த தத்துவத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பாவியான பெண் பாவம் செய்து விட்டாள். அவள் பாவம் செய்த நோக்கம் வீட்டுக்காரன் குடியாரனாய் தானே. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு 50 ரூபா தான் கொடுப்பான். மிச்சம் 950 ரூபா என்ன பண்ணுவான்? குடிப்பான். அப்ப இந்த பொம்பளையால என்ன பண்ண முடியாது? குடும்பம் நடத்த முடியாது. இவன் என்ன பண்ணுவா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு ஷூ வாங்கணும், வாடகை கட்டணும், நல்லது கெட்டதுக்கு போகணும், எல்லாம் பார்க்கணும். துட்டு இல்லை. வறுமையின் கொடுமை தவறு செய்ய அவளை ஏவுகிறது. தவறு செய்தது ஒரு பெண் அல்ல, பெண்ணை தவறு செய்ய தூண்டுவது ஒரு ஆண். தண்டனை அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கணும். அந்த ஆண் அங்கே இல்லை, பெண்ணை மட்டும்தான் கொண்டாந்து விடுறாங்க. அந்த பெண் மட்டும்தான் தவறு செய்து விட்டார். அதை தான் ஜீசஸ் திங்க் பண்றாங்க. 2 பேரையும் கொண்டு வந்தா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு பெண்ணும் ஆணும் அங்க இருந்திருந்தா ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். நீதி வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பார். தவறு செய்தது இருவர். ஆண் வர்க்கம் அங்க இல்லை, பெண் வர்க்கம் அங்க இருந்துச்சு. ஆனால்தான் இயேசு பார்த்தாங்க, சரியான தவறு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லறிய கடவர். யாராவது, இதுதான் உண்மை. பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா மனிதனுக்கும் வாழ்வு கொடுக்கும் நோக்கத்தை இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கமே உங்களை நீ மீட்டுக் கொள்வதற்காக. அந்த ரெவரண்ட் ஜான் தாமஸ் அந்த விஞ்ஞானபுரத்துடைய அந்த உழைப்பு என்ன இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து வெள்ளான்விளைன்னு ஒரு கிராமம், அங்க போய் காஸ்பல் சொல்வாராம். சுப்பிரமணியன்னு ஒருத்தர், அவர் போய் காஸ்பல் சொல்வாராம். ஐயா, இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நம்ம அடிமைத்தனத்தெல்லாம் மாத்துறாரு, நீங்க இயேசுக்கு வாங்கன்னு போய் சொல்வாராம். அவர் 2 காட்டுவாராம். யாரு? சுப்பிரமணி. யார? ஜான் தாமஸ் அடிப்பார், வெள்ளக்காரனை அடி வாங்கிப்பார். திரும்பவும் போவார். அடுத்த வாரம் திரும்பவும் காஸ்பல் சொல்வார், திரும்பவும் காஸ்பல் சொல்வார், திரும்பவும் அடிப்பார். இது தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும் பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கு, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு. அவருடைய மகன் ஒரு சின்ன பையன், ஒரு வெள்ளைக்காரன், குதிரையில் வர்றான். எங்க அப்பாட்ட அடி வாங்குறான். எங்க அப்பா அவங்க ஊர் மொழியில, நம்ம விச்சிருக்குன்னு ஒரு மொழி இருக்குல்ல திட்டுறதுக்கு, மெட்ராஸ்க்குன்னு ஒரு மொழி இருக்குல்ல திட்டுறதுக்கு, அதே மாதிரி அவங்க ஊர் மொழியில அவனை திட்டுறாரு. இந்த ஆள்கிட்ட ஏன் தினம் அடி வாங்குறான்? எங்கள் அப்பாட்ட வந்து அடி வாங்குறான். இந்த ஆள் சூட்டு கோட்லாம் போட்டுருக்கான். யாரு? மிஷனரி ஜான் தாமஸ். எங்கள் அப்பா ஒரு கை நாட்டு, ஒன்றுமே இல்லை, ஏன் அடிக்கிறான்? சின்ன பையன் பார்க்குறான். அவருக்குள் கிறிஸ்து இருக்கு. இவருடைய மன மாற்றத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். இவர் வாழ்வு வர வேண்டும் என்பதற்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அந்த வாழ்வு அவருக்கு கிடைக்கே. அப்பதான் இவருக்குள் ஏதோ இருக்குன்னு அந்த பையன் மாறுறான். அந்த வேதநாயகி மசரியா சாமுவேல் அப்பாவை பார்த்து அப்பா அடிக்கிறாரு, அந்த ஆள் வாங்குறாரு. என்ன இருக்கு? இயேசுங்கிற ஒரு ஒளி அவருக்குள்ள இருக்கு. அவர் தோற்றுவித்ததா IMS, NMS அண்ட் CSI, CNI
இந்தியாவுடைய முதல் மிஷனரி. இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். நம்ம மக்கள் இன்னைக்கு ஒளி உள்ள வாழ்வுக்குள்ள வரணும்னா நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஒருவேளை இங்க இருக்க கிறிஸ்டிக்கு வேணா தெரிஞ்சிருக்கேன், அக்கா அண்ணி இங்க இருந்தாங்க, நாத்தனார் இங்க இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க, இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க ஐயா என்ன பண்ணாரு. எங்க ஐயா பேரு மாஸ்லாமணி, சரி எங்க தாத்தா பேரு மாஸ்லாமணி. அவர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த கடவுள் பேர் சொல்லி அவர் கொட்டு அடிச்சோன்னு அவருக்கு டான்ஸ் வந்துடும். 6-8 அடிச்சோம், டங்கரன் டங் டங்கரன் டங்கன் அடிச்சோன்னு என்ன வந்துடும், ஒரே நேரத்தில் 50 கோடி ரத்தத்தை குடிப்பார், 50 ஆட்டு ரத்தத்தை குடிப்பார் ஒரே நேரத்தில். அப்படி கோழியை கொடுத்தா அப்படி இடது கையில் வாங்கி, வலது கையில் வாங்க மாட்டாராம், இடது கையில் வாங்கி அந்த தொண்டையை ஒரு கடி கடிப்பாராம், அப்படி ஒரு உரி உரிச்சு தூக்கி போடுவாராம். 10 கிலோ 12 கிலோ ஆட்டை கொடுத்தா இடது கையில் வாங்கி அந்த தொண்டையை கடித்து அப்படி ஒரு உரி விடுவாராம். அந்த ஆட்டோட பிளட்டு தான் அவருக்குள்ள வயிற்றுக்குள்ளே போயிருமா. அவன் கணக்கு சொல்ல குறைஞ்சது 50 லிட்டராது மொத்த கணக்கு வருங்கிறாங்க ஒரு நாளைக்கு. அப்படியே தூக்கி போடுவாராம். தூக்கி போட்டால் 200 அடி உயரம் மேலே போமா. ஒரு ஸ்பிரிட்டு ஆதி எங்கள் தாத்தா மகாலிங்கம் ஒரு மாஸ்லாமணியாக மாறுறாரு. அவர் பார்க்குறாரு தன் மூதையார், தன்னுடைய சித்தப்ப, அண்ணன், தம்பி, மாமை, மச்சான் எல்லாம் கிறிஸ்தவனாக மாறிட்டான், நல்ல பயிலாக மாறிட்டான், ஒரு பயிலும் ரத்தத்தை குடிக்கிறது இல்லை, நம்ம தான் ரத்தத்தை குடிக்கிறோம். லேவியராக 17 சொல்லுது, உயிரணுக்கள் ரத்தத்தில் இருக்குது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ரத்தம் ஓட்டம் நின்றுச்சுன்னா செத்து போவான், ரத்தம் கீழே கொட்டி போச்சுன்னா செத்து போவான். வேதம் அழகாக சொல்லுது, உயிரணுக்கள் ரத்தத்தை கிட்டி கெட்டு போனாலும் வேலை செய்யலாம், அந்த ஹார்ட் ஃபெயிலியரான ஹார்ட்டை மாற்றலாம், நரம்பு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலம் ரத்தம் ஓடலை, இங்கேருந்து நரம்பை உருவி இங்கே வச்சு இதை ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணால் திரும்ப வேலை செய்வான். ஆனால் ரத்தம் கெட்டு போச்சுன்னா அவுட்டு, ரத்தம் செய்ய முடியாது. எல்லாம் செஞ்சுட்டான், ஆர்டிஃபிஷியலாக கால் செஞ்சுட்டான், எல்லாமே செஞ்சுட்டான். பிளட்டும் மூளை மட்டும்தான் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல, அதனுடைய வேலையை கண்டுபிடிக்க முடியல. பிளட்டும் நம்ம தான் யாராவது கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பிளட்டு இன்னும் கண்டுபிடிக்கல, பிளட்டை இன்னும் தயாரிக்கல. இதுதான் அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தை குடிக்கக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு நினச்சாராம். ஆடக்கூடாதுன்னு நினச்சவர் என்ன பண்ணாரு, சொன்னாராம் நாளைக்கு விடாதீங்கன்னு. ஒரு வருஷம் கதவை கூட்டி உள்ளே போட்டாங்களாம். அங்கே 6-8 அடிக்கிறாங்க, டங்கர டங் டங்கர டங் அடித்தோன்னு இருக்கு. ஸ்பிரிட் உள்ளே வந்தது. ஸ்பிரிட் தான் கதவெல்லாம் பிச்சு போட்டு போயிட்டார். அடுத்த வருஷம் சொன்னாராம், ஏதாவது பண்ணுங்கன்னாங்களாம். 500 கிலோ ஒரு கட்டில் எடை. அந்த கட்டிலில் 4 பக்கம் 2 கையை 2 காலை கட்டி டைட் பண்ணிட்டாங்களாம், கதவெல்லாம் மூடிட்டாங்களாம். அந்த ஸ்பிரிட் அடித்தவொடனே அந்த ஸ்பிரிட் வந்து அந்த கட்டில் கெடுத்து தங்கு குடிச்சாராம். 500 கிலோ கட்டில் ஒரு 80 கிலோ மனுஷன் தூக்கிட்டு ஆடுறான். அந்த ஸ்பிரிட்டோட தன்மை. அண்ணா அதுதான் என் தாத்தாவுடைய கதை. உங்கள் தாத்தாவுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா? லாரியை கட்டி எடுத்துட்டு போகிறாங்க, ஆட்டோ கட்டி எடுத்துட்டு போகிறாங்க, 102 ஓட்டை போடுறாங்க. பக்தி. நேற்று வேளாங்கண்ணிக்கு நடக்கிறாங்க, நேற்று விழுப்புரம் போயிருந்தேன், கடலூர். திரள் மக்கள் கூட்டம் நடக்கிறாங்க. விசுவாசம், நம்பிக்கை. 500 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை. நடந்து போகிறது இல்லாமல் அங்கே போய் கடல் மண்ணில் 1 கிலோமீட்டர் முட்டியில் நடக்கிறாங்க. கடல் மண்ணில் அந்த முட்டியில் இருக்க தோள்கள் எல்லாம் தாரையாக பிஞ்சு ரத்தம் அடியும். ஒரே ஒரு முறை பார்த்தேன் உள்ளே போய். அதுக்கப்புறம் வருஷம் போவேன், என்று விளம்பரத்துக்கு போவேன், முட்டி தாராக கிழியுது. பக்தி. ஆனால் மெய்யாகவே நம்முடைய அக்கிரமங்களை மீட்டுக் கொள்வதற்காக சிலுவை தன்னை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார். இதுதான் இயேசு, அதுதான் அந்த ஜான் தாமஸ். தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அது மூலம் மிஷனரியா மாறினார். ஒருவேளை இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய காஸ்பல் என்ன? அந்த மக்களுக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்துவ என்பது ஒரு மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். மனம் மட்டும்தான் மாறணும். குடிக்காத, அவ்வளவுதான். நீ குடிக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும். நீ கஞ்சா பிடிக்காத, கஞ்சா குடிக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும். சிகரெட் பிடிக்காத, நீ சிகரெட் பிடிக்கணும், லங்ஸ் கெட்டு போகாது. இதுதான் கிறிஸ்தவம். மனம் மாற வேண்டும். திருடாத, நீ செல்ஃப் திருடுறதால போலீஸ்காரங்க நீ தேடி வராங்க. 10 போலீஸ்காரங்க அடிக்கடி தேடி வந்து அவன் பேர் குற்றவாளியாய் மாறி விடுகிறது. திருடாதன்னு கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்கு. இதுதான் கிறிஸ்தவம்.
இதுதான் மனமாற்றம். மனமாற்றம் கிறிஸ்துவ ஒரு மதமாற்றம் அல்ல. என்னுடைய தாய் மதத்திலிருந்து நீங்க இந்த மதத்துக்கு வாங்க. எங்க மதத்துல நான் 500 பேரை சேர்த்தேன், எங்க ஐயர் 2000 பேரை சேர்த்திருக்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு கிரீடம் கொடுப்பான்னு கொடுக்கவே மாட்டாங்க. அவருடைய வேலையை மக்களை மனம் மாற செய்வது. என்ன மனம்? கொண்டாட்டி அடிக்காத, அண்ணனை ஏமாத்தாத, அடுத்தவன் சொத்தை ஏமாத்தாத, பொய் சொல்லாத, திருடாத. இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கு. இதுக்கு தான் மிஷனரிகள் இன்னைக்கு செய்கிற பணி அப்படிப்பட்ட உன்னத பணி. அப்படிப்பட்ட உன்னத பணி நம்முடைய பங்களிப்பு என்ன? இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லுது, இதுதான் சத்தியம். சத்தியத்தை வருவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அந்த அர்ப்பணிக்க நம்முடைய அர்ப்பணிப்பு. நாங்கள் தடா பகுதி ஊழியத்துக்கு போறோம். சென்னை மிஷனரியோடு நம்முடைய பிரபுதாஸ் மற்ற அவரோடு இருக்கிற டேவிட்டு மற்ற ஒரு 10 மிஷனரியோடு போவோம். நான் சொல்வது இப்போ 10-12 வருடங்களுக்கு முன்னால இருந்து இப்போ வரையும் நான் போய்கிட்டே இருக்கிறேன். முடிஞ்சா இன்னைக்கு கூட போவேன். ஈவினிங் தலையில என்ன இல்லை, பல் விளக்கலை, ட்ரௌசர் இல்லை, ஸ்கூலுக்கு போகல, உணவு புகையில, பசியும் மாறிடும். அந்த கசப்பு வரைக்கும் பசி வராது, கேன்சர் தான் வரும், வயரெல்லாம் ஒட்டிடும். 22-21 வயது 7 பிள்ளைகள் இன்னைக்கும் இந்த பகுதியில் நம்முடைய மிஷனரிகள், நம்முடைய சென்னை பேராயத்தோடு நம்மோடு இருக்கும் மிஷனரிகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. அடுத்த வாரம் கூட 400 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. லைட் பில்டிங்கில் அங்கேருந்து தான் கடாப்பகுதியிலேருந்து 400 பேர் வர்றாங்க ஞானஸ்தானமாக. ஒருவேளை எந்த மக்களுக்கு அந்த மக்கள் போய் காஸ்பல் சொல்லலாம். முதலாவது என்ன சொல்கிறாங்க? அவங்க குளிக்கிறதுக்கு சோப்பு கொடுக்குறாங்க, 2 ஆடைகள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு போக வைக்கிறோம், உணவு கொடுக்குறோம், குளிக்க வைக்கிறோம், எஜுகேஷன் கொடுக்குறோம், மனிதனாக மாற்றுறோம். அவன் பார்க்குறான், ஏன் இவன் நம்மளுக்கு தலை சீவ வச்சான், எதுக்கு இவன் என்னை குளிக்க வச்சான், எதுக்கு உணவு கொடுத்தான், எதுக்கு ஸ்கூல் தரணும். முதல் தலைமுறை அவன் +2 முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சோடனே இன்ஸ்பெக்டர் ஆகிடுவான், தாசில்தார் ஆகிடுவான். அவனுக்கு உடனே தாசில்தார் ஆகிடுவான். அப்போ அவன் ஏன் கொடுத்தான்? ஏன் அவன் எனக்கு கொடுக்கணும்? அவனுக்குள் இயேசுங்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கு செய்தார். தாகமாயிருந்தேன், பசியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் வைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? ஜீசஸ் கிரேட் கொஸ்டினா தான். நான் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தேன், நீங்க என்னை பார்க்க வந்தீங்களா? அதுதான் தன்னை கொடுப்பது. அந்த முதல்ல சொன்னேன், தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். ஒரு மகா, நல்ல ஜெபம் பண்ற ஒரு மகா, கர்த்தர்ட்ட ரொம்ப காத்திருக்கிறவா, ரொம்ப ஜெபம் பண்ணுவா. ஒரு நாள் அவளுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்ப்பதுக்கு அந்த அம்மா முயற்சி பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. இயேசு சொன்னாங்க, நான் நாளைக்கு வரேம்மா அவங்க வீட்டுக்குன்ட்டார். நாளைக்கு வரேன். நாளைக்கு வரேன்னா அந்த அம்மா நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சு, அப்படி முடியெல்லாம் பிரித்து விட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு இயேசு வர்றதை காத்துக்கிட்டே இருக்காங்க. காலையில் 2 மணிலேருந்து அதிகாலை இயேசு வந்துடுவாங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு அம்மா கட்டிச்சு, 3 கேட்டுச்சு, இயேசு வந்துட்டாங்க, போய் கதவை திறந்துச்சு. இயேசு வந்துட்டாருன்னு போய் கதவை திறந்தோன்னா என்னன்னு கேட்டுச்சு. இயேசு இல்லை, ஒரு அம்மா, ஏழை, ராத்திரிலாம் சாப்பிடல, தூக்கம் வரல, உங்கள் வீட்டில் லைட்டு இருந்தது, அதனால் நீ தண்ணி இருந்தால் கொடுங்க, நீ தண்ணின்னா தெரியுமா, நீ தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுச்சு. போவா, இப்போ இயேசு வர போகிறாரு, இப்போ நிற்கிறேன்னு வட்டி விட்டுருச்சு. 6 மணிக்கு ஒருத்தர் வந்தார், தாய் ரொம்ப பசிக்குது, போய் காப்பி டீ தண்ணி இருந்தால் கொடுத்தாயினார். போய் அப்போ இயேசு வர போகிறார், மூணு அங்கே நிற்கிறேன். ஒரு 5-6 பேர் வந்தாங்க, வட்டி விட்டுருச்சு. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இயேசு வருவான்னு அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை. இயேசு வரல, அது பிச்சைக்காரனாக வரான், தரித்திரியம். 12 மணி ஆச்சு, இயேசு வரல. அது ரொம்ப கோவப்பட்டு முடியெல்லாம் பிடிங்கி போட்டு, பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு, ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு மாற்றிட்டு, அழுது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏசி ஏமாத்தினா அழுதுட்டு நீரோட படுத்து கிடக்கு, அழுதுகிட்டே இருக்கு, ஏன்பா வரல, ஏன்பா வரலன்னு. திரும்ப ஜெபம் பண்ணுறப்ப இயேசு வந்துட்டார். என்னப்பா நேற்று வரேன், நீங்கள் வரவே இல்லை, இப்போ வரீங்க. நான் தான் வந்தேனே, நீ பார்க்கலையே.
வந்தீங்களா? எப்போ வந்தீங்க? முதல்ல ஒருத்தர் வந்து சாப்பிடலாம், சாப்பிடல, தண்ணி கொடுமா, நீராக இருந்தால் கொடுமான்னு கேட்டாரா? அதுதான் இயேசு. டீ தண்ணி இருந்தால் கொடுன்னு ஒருத்தர் கேட்டார்ல, அவர் தான் இயேசு. இன்னொருத்தர் வந்து ஊருக்கு போகணுமா, ட்ரெயினுக்கு காசு இல்லை, கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டார்ல, அவர் தான் இயேசு. இயேசு என்பவர் இப்படித்தான் இருப்பார், இப்படி தாடி வச்சிருப்பாரு, இப்படி கண்ணு பெருசாக இருக்கும், இப்படி அங்கி போட்டுப்பாரு. இல்லை, இயேசு அப்படி இருக்காருன்னு பைபிளில் எங்கேயுமே சொல்லலை. எங்கேயாவது சொல்லியிருக்கா? நம்மை போல ஒரு மனிதனை உருவாக்கினார், அதுதான் வேதம். தம்மை போல ஒரு மனுஷனை உருவாக்கினார். நான் போய் கண்ணாடி முன்னல்னா கருப்பாக இருக்கேன், இது ஒரு மாதிரி இருக்கு, ஓ என்னை போல தான் இயேசு இருந்திருக்கிறார். இவர் ப்ளூ சட்டை போட்டிருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் போய் கண்ணாடி முன்னால்னா அவரை மாதிரி இயேசு இருந்தார். அவர் நினச்சிக்கணும், கடவுள் அப்படிதான் இருக்கார், தம்மை போல் சாயலாம். அப்போ இயேசுங்கிற ஒரு நபர் எங்கே இருக்கிறாருன்னா, சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தார். ஒருவேளை அந்த செயல்பாடு தான் இன்னைக்கு மிஷன் ஃபெஸ்டிவல். இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் மூலம் 160 மிஷனரிகள் நம்முடைய பேராயத்தில் பணி செய்கிறாங்க. 160 மிஷனரிகள் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போஷிக்கப்படுகிறது, கல்வி கொடுக்கப்படுகிறது, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஸ்கூல் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, காஸ்பல் சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்வாதாரத்தை அந்த மிஷன் ஃபெஸ்டிவல். இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் நம்முடைய அர்ப்பணிப்பண்ண ஒரு விஷயம் கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, எங்களை கூட வாங்க தகப்பனை நோக்கி பார்த்தோமா, அந்த தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனை, உங்களுடைய இறக்கத்தை தாங்க தகப்பனை நோக்கி பார்த்தோமா. அண்ணாள் குழந்தை இன்று அழுது ஜெபித்தாங்கப்பா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் என்று ஜெபித்த பொழுது தகப்பனை ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கப்பா, அதே முயற்சிக்கு கொடுத்தாங்க. யாக்கோபு போகும் பயமாய் போறப்போ உண்ண உணவு, உடுக்க உடையும், இருக்க இடமும் தருகிறார், தசம பாகம் செலுத்துகிற ஜெபித்த பொழுது தகப்பனே போலும் தெரியுமாய் போன அவரை பெரிய ஜனத்திரள கூட்டமாய் மாற்றினீங்க தகப்பனே. அந்த ஏழை தாய் தனக்கு இருப்பதெல்லாம் எடுத்து காணிக்கப்பட்டாங்கப்பா. அந்த அம்மாவுடைய பெயர் எங்கும் சொல்லப்படுகிறது தகப்பனே. சகையோ தன் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுத்தாங்கப்பா. யார்த்தையாவது அநியாயம் இருந்தால் 4 லட்சத்தையா திரும்ப கொடுத்தாங்கப்பா. அப்படி அவர் கொடுக்கிறப்போ அந்த சகையெங்கும் சொல்லப்படுகிறார் தகப்பனே. அதே போல தன்னையே ஜீவபலியா நீர் உங்களை கொடுத்தவர்களை வைத்துக் கொண்டீங்கப்பா. அந்த ஊழியத்தில் எங்களை இணைத்துக் கொள்ள பெறுவீங்கப்பா. யாரெல்லாம் வியாதியோடு கண்ணீரோடு துன்பங்களோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட தயவுக்கா கூட நன்றி. உங்களுடைய கிருபை இலக்கை எங்களோடு இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் எங்களோடு இருக்கட்டும். கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்